ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் சண்டே அன்னைக்கு கறி எடுத்து சமைச்சோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கன்னியாகுமரி ஸ்டைலில் தான் நாங்கள் பண்ணுவோம். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஊரில் நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த ஸ்டைல் தான் நமக்கு வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெல்லியில் இருக்கிற ஆர்கேபுரத்துக்கு போய் சிக்கன் ப்ளஸ் மீன் ரெண்டுமே வாங்கினோம். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மீனெல்லாம் கிடைக்கும். அதாவது அயிலை, சாளை, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டியாக இருக்க நெத்திலி, இந்த மாதிரிப்பட்ட மீனெல்லாம் கிடைக்கும். அது வாங்கணும். ப்ளஸ் நாட்டுக்கோழி எடுக்கணும். இந்த ரெண்டுக்காகவும் அங்கே போவோம். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ப்ளஸ் ஒரு கேரளா ஸ்டோர் இருக்கும், அது வீட்டுக்கிட்டேயும் ஒரு இடத்துல இருக்குது. பின்ன மீன் வாங்கிறதுக்காகவே மெயினாக அங்கே போகிறதுனால கேரளா ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். கேரளா ஸ்டோர்னு சொன்னிங்கன்னா இங்கே உள்ள நம்ம நாட்டு மசாலா, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸு, மிக்சரு, இந்த மாதிரிப்பட்ட இது ஐட்டமெல்லாம் அங்கே கிடைக்கும். அதுக்கப்புறமாட்டு தேங்காய் கொஞ்சம் ஒரு 5 ரூபா 10 ரூபா வித்தியாசம் இருக்கும் மற்ற கடையிலேருந்து இங்கே. அதுக்காக நாங்கள் போகிறது. டெல்லியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஆர்கேபுரங்கிற இடம். இல்லாட்டா இங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்தவங்களுக்கு தெரியும் ஆர்கேபுரம் மார்க்கெட்டில் என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி. அப்புறமாட்டி இந்த வீடியோவில் நேச்சுரல் சவுண்டை போடுறதுக்கு எனக்கு ஆசை தான். ஏன்னு சொன்னால் வாய்ஸ் கொடுக்கறத விட அதுதான் நல்லா இருக்குது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சவுண்டு வீட்டில் நல்ல ஹீட்டாக இருக்கேனால டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் மே ஜூன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெக்கையான அந்த டைமு. அதனால் என்னென்னா கூலர் ஓடும், ஃபேன் ஓடும். அதனால் எங்களால் நேச்சுரல் சவுண்டை கொடுக்க முடியலை. அந்த சவுண்டை கட் பண்ணிட்டேன். ஒன்லே வாய்ஸ் கொடுக்குற இந்த சவுண்டு வரும், இல்லைன்னா மியூசிக் வரும், இதுதான் வரும். அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சௌமியா ஆனந்துன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் நேம் சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன், நேம் கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது. எப்படி இருந்ததுன்னு சொன்னால் கன்னியாகுமரி டு நார்த் இந்தியான்னு வச்சுருந்தேன். அதாவது நான் கன்னியாகுமரியிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு வரோம். அதாவது ஒரே இடத்துல இருந்தால் இந்த இடம் நம்ம வைக்கலாம், அதுக்கு தகுந்தாப்பில் ஏதாவது ஒரு பேரை நான் வச்சுருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு போஸ்டிங் வந்துடும். கூடுதலும் ஒரு இடத்துல இருக்கோன்னு சொன்னால் 3 வருஷம்தான், அதுக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. நான் வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை ஜம்முவில் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை யூபியில் இருந்திருக்கேன், ஒரு தடவை இப்போ வந்து டெல்லியில் இருக்கேன், பஞ்சாபில் ஒரு தடவை இருந்திருக்கேன். கொஞ்ச நாள் கொரோனா டைமில் ஒரு 2 வருஷத்துக்கிட்டலாம் அம்மா வீடு இல்லை, ஊரில் போயிருந்தேன். தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் நான் இருந்தேன். அப்படி இந்த இடம்தான் நிரந்தரமாக எனக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கன்னியாகுமரி டு நார்த் இந்தியா வச்சுருந்தேன். ஆனால் அது வேண்டாம், நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என் சேனல் நேமே மாற்றிட்டேன். எனக்கும் அது சரியாக பட்டுச்சு, அதனால் நான் மாற்றிட்டேன். இதே போல் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் எனக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்குதேன். அப்புறமாட்டு ஒருத்தங்க கேண்டீனில் சாதனம் வாங்கின வீடியோ போட்டிருந்தேன். அதில் உள்ள மார்ஜின் ரேட், அந்த பொருளோட மார்ஜின் ரேட்டு ப்ளஸ் அந்த எங்களுக்கு தந்த அந்த பில்லோட ரேட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ எங்களுக்கு சேவ் ஆகுது. அதுக்கப்புறமாட்டு நான் வெளியில் போய் இந்த பொருளெல்லாம் வாங்கியிருந்தால் எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒருத்தங்க கீழே கமெண்ட் எழுதியிருந்தாங்க, இது எதுக்கு போடுதீங்க, உங்களுக்கு மட்டும்தானே வாங்க முடியும், உங்களால் மட்டும்தானே வாங்க முடியும்னு கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க அவங்களால மாத்திரம் செய்ய முடிய விஷயத்த வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னால் அது வந்து சரியில்லை தானே. இந்த மாதிரி கமெண்டெல்லாம் நான் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் பிரயோஜனமாக ஒரு சில காரியங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை எடுத்துக்குவேன். அந்த கமெண்ட்டுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேண்டீன் சாதனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லர் துணி தைக்க கடையில் கொண்டு கொடுப்போம். அந்த கடையில் உள்ள டெய்லர் கூட இங்கே உள்ளவங்க தான். இங்கே உள்ளவங்க கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் அதில் உள்ள சாதனத்தை வாங்கி கொடுப்பீங்களா, இந்தந்த பொருள் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தட்டாமல் வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க அடிக்கடி எங்களுக்கு துணி தைச்சி தரக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்ல பேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கள தவிர்த்து கூடுதலும் சொந்தக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி வாங்கி கேட்டிருக்காங்க, பொருட்கள் வாங்கி கேட்பாங்க, வாங்கி கொண்டு கொடுப்போம். சிலவங்க காசு கூட தரது கிடையாது, அப்படிப்பட்ட சொந்தங்களும் உண்டு. அந்த மாதிரிலாம் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். எனக்கு உள்ள பொருளை நான் யாருக்கும் தரமாட்டேன்
அது எனக்கு தான். அதனால் நான் யாருக்கும் அந்த ஸ்பெசிலிட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் வாங்கி தரதில்ல. இந்த மாதிரிலாம் யாருக்கும் நாங்கள் மறுத்தது கிடையாது. எங்கள் ரிலேட்டிவ்லேயே ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஆர்மியில். ஒரு பொருள் யாருக்கும் வாங்கி தந்தது கிடையாது. காசு கொடுத்தாலுமே அவங்க வாங்கி தர மாட்டாங்க. நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை ஏன் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. நான் இப்போ வந்து வேற ஒரு இடத்துல போய் சிலவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, அமெரிக்காவில் உள்ள வீடியோலாம் போடுவாங்க. நீ அமெரிக்காவில் இருக்கும்போது அதில் உள்ள வீடியோலாம் போடலாமா? எங்களால் போட முடியாது. அதனால் நீ ஏன் போடுதுன்னு நம்ம அதை கேட்க முடியாது தானே. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்குது, எனக்கு அது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னால், இல்லைன்னா நான் மாற்றிக்க வேண்டிய ஏதாவது நல்ல விஷயமா ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நான் மாற்றிப்பேன். இப்போதைக்கு நான் சொன்னது போல் சேனல் நேமை மாற்றினது போல் வேறு ஏதாவது நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரி தப்பு கரெக்டாக சரியாக எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை மாற்றிப்பேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு ஓகேவாக இருந்தால் நான் மாற்றிப்பேன். வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பொண்ணு சனா, மூத்த பொண்ணு எடுப்பாங்க. அதனால் வீடியோ கொஞ்சம் ஆடி ஆடி அசைஞ்சு அப்படி தான் வரும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஸ்டாண்ட் வச்சு நான் எடுக்கலை, அங்கேயும் மாறி மாறி நாங்கள் எடுத்ததுனால இந்த கிச்சனுக்குள்ளே ஹீட்டாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அங்கே போய் நின்றுக்கிட்டோம் ஹாலில். மேக்னேட் பண்ணது சிக்கன் மீனெல்லாம் மேக்னேட் பண்ண வீடியோ எடுத்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். வேண்டாம் இதில் இனி நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி போய் நாங்கள் டைனிங் டேபிளில் வச்சு எடுக்கிற மாதிரி ஃபேனுக்குள்ளே நின்று எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு ஹீட்டு, அவ்வளோ சூடாக இருக்குது. ஜூலை தொடங்கியாச்சு, ஆனாலும் இங்கே வந்து ஹீட்டு வந்து அவ்வளோவா இருக்குது. ஏன்னா மழை பெய்யுது, மழை மேகம் அப்படியே கருத்து நிற்குது, ஆனாலும் மழை இல்லை, வெயிலும் இல்லை. ஆனாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சூடு அப்படி சூடாக இருக்குது. இந்த சூட்டை வந்து நாங்கள் வேறு என்ன பண்ணதுக்கு, தண்ணி குடிக்கவும், ஐஸ் தண்ணி குடிக்கவும், ஜூஸ் போட்டு குடிக்கவும், லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பாதாம் மில்க்கு என்னெல்லாமோ வாங்கிட்டு வருவாங்க. கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய பொருள், அப்புறம் தயிர், ஐஸு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி பட்டதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி தான் இங்கே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் அப்படியே கழிச்சிட்டு போகிறோம். குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பொரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுதான் பிடிக்கும். குழம்பு வைக்கிறதுல அந்த குழம்புல இருக்கிற சிக்கனை விட பொரித்து கொடுக்குற சிக்கன் தான் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே கூடுதலும் 4 பீஸ் எடுத்து நான் பொரிச்சிட்டு தான், பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு தான் நான் குழம்பு வைப்பேன். எப்பவும் போல் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் உப்பு கூடிரும், உரப்பு கூடிரும். ஆனால் இன்றைக்கி நல்லாவே வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்குள்ள சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. அடுத்து சாப்பிட்டுட்டு என் மக சொல்லக்கூடிய கமெண்டெல்லாம் பார்ப்பீங்க, நல்லா வந்துச்சு, அதுதான் பார்க்குறீங்க. பொரித்து எடுத்துட்டேன். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. வீட்டில் போட்ட அந்த மசாலா கிடையாது, அந்த சில்லி பவுட்ரோ வீட்டில் போட்டு நம்ம விரசுவோமே மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு, அது இல்லை. இது சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அதை போட்டு விரசணும். அது சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு, அந்த கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள், நல்லா இருந்தது. இன்றைக்கி ஒன்றும் உப்பு உரப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை, நார்மலாக நல்லாவே இருந்தது. என்ன சொல்லிகிட்டே சாப்பிட்டாங்க. பிள்ளைங்க எடுத்துகிட்டு வச்சுருந்தாங்க. சூடுனால என்னம்மா இவ்வளோ சூடாக கொண்டு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஊதி ஊதி அப்படியே சாப்பிட்டாங்க. நல்லா வந்துச்சு. அவங்க சொல்லக்கூடிய கமெண்ட்டை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். Let's